டேய் அழாதடா. ஏற்கனவே உங்க அம்மா எனக்கு சோறு போட மாட்டா. இப்ப நீ வேற வேணும்னே அழுறாடா. இப்ப நான் அப்படி என்ன கேட்டுட்டேன்? உங்க அப்பனை மாதிரி ஏன் இந்த வயசுல உனக்கு சொட்டவில் இருந்தான்டா கேட்டேன். கேட்டது ஒரு குத்தமா? கறி வறுக்கிற ஸ்மெல் வருது. இன்னைக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் போட்டுற வேண்டியதுதான். மம்மி அந்த சமைச்சுன்னுக்குறாங்க. உங்களுக்கு என்ன அவ்வளோ ஆட்டம்? கதவை மட்டும் கொஞ்சம் திறந்து விடுங்க மம்மி. அடிக்கிற அடியில் அவனுங்க யாருன்றதே மறந்துடுவானுங்க. என்ன மம்மி திறந்துட்டா? ஐயோ கடவுளே, ஒரு பீஸுக்கு ஆசைப்பட்டு இப்போ நம்ம பீஸ் ஆயிடுவோம் போலயே. ஐயோ ஏதோ என்னக்கா சமையலுங்கயா? ஐயோ வாசனை தூக்குதே குடுக்குதே. என்ன சமையல? எப்பவுமே கேவலமா செய்வேன். இன்னைக்கு வாசனை செம்மையா இருக்கே. போடு எடுத்துட்டு வந்துட்டேன். போடுதா அண்ணன் தவக்காதுடா. நிறைய போடு உனக்கு நான் மட்டும் நிறைய வச்சுக்கிறல. அதுதான் எடுத்து வை. நிறைய தான் அள்ளி போலாம். ஐயா அப்படிதான் போடு. இவன் எதுக்கு கூப்பிடுறான்னு தெரியும். அந்த மீண்டு போன சாம்பார் சாதத்தை நீயே சாப்பிட்றா. நான் அந்த ஸ்விக்கியில் பிரியாணியும் தந்தூரியும் ஆர்டர் பண்ணியிருக்கோம். அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். முயற்சி திறவினையாக்கும் முயன்றால் சாதிக்க முடியாதுடா. ஏன்னா உன்ன மாதிரி நாய்ங்க வந்து கெடுத்துட்டோம். காலைல எந்த இது ஒரு வேலை எவ்வளோ தான் தேய்ச்சாலும் தொப்பவே போக மாட்டேது. அடுத்த வாட்டி துணி சோப்பு தான் போட்டு குடிக்கணும் போல. இனிமேல் ஒரு வார்த்தையை சேர்த்து குடிச்சு வச்சுக்கணும் போல. அப்பதான் கரெக்டா இருக்கும். தெரியாதனமா வாங்கி வச்சிருந்த மீன்ல ஒரு மீன் எடுத்து தின்னுட்டேன். ஒசுக்குன்னு வந்து வெளியே விட்டு கதவடிச்சிட்டான். நல்லா இருப்பானா இவன்? அதான் அவன் பொண்டாட்டி கையால டெய்லி சோறு தின்னு சாவுதான். பாயாசம் செம்ம டேஸ்டி. சாப்பிட்டு வரேன். எப்படி இருக்கே? என்னடா குண்டாங்குள்ள மூஞ்சி விட்ட? குடு. எங்க மூந்தரியெல்லாம் காணும். துண்டியடா டேய். செம்ம டேஸ்டி. இந்தா சார் பண்ணி சாப்பிடலாம். டாய் உன்னக்கண்டா கொஞ்சம் கூடா. எங்கடா பாயாசத்தையே காணும். யாருமே சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டீங்க. நான் கோச்சிங் போங்க. சும்மா சென்னை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.